பசங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட் அண்ட் டூயிங் கிரேட். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒய் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் இன் மேத்? ஓகே, ஸோ இதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம செஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் நம்மளுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் இது வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டிக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டீச்சர்ஸ் எங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் எல்லாமே அதில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாமா? கவனிங்க. எஸ், ஸோ பொதுவாக மேக்ஸ் அப்படின்னு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸ்னால் கஷ்டமாக இருக்கும், மேக்ஸ்னாலே எனக்கு வந்து ஒரே பயம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஓகே, பட் ஆக்சுவலி அப்படி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் ஆகும் கண்ணா. ஓகே, கான்ஃபிடன்ஸ் வந்து லூஸ் ஆகும். அது போக வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி ஒரு கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல சால்வ் பண்ண முடியாமல் நடுவில் வந்து அப்படியே பிளாக் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால் முக்கியமாக எது இருக்கக்கூடாது அப்படின்னா, ஸோ மேக்ஸை பார்த்து ஒரு பயமோ தயக்கமோ இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட்டு, ரோட் லேர்னிங் இன்ஸ்டெட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ரோட் லேர்னிங்னா என்ன? ஓகே, ரோட் லேர்னிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலாஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிடுவீங்களே தவிர அது வந்து அப்ளை பண்ணி பார்க்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஒரு கான்செப்ட் வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ராவாக வந்து நீங்கள் அப்படியே வந்து மெமரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவீங்க. டேரெக்டாக வந்து நீங்கள் அங்கே கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது எப்படி வந்து அந்த ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாது உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் முக்கியமாக என்ன தெரியணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அது வந்து டீட்டெயிலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனுடைய கான்செப்ட் என்னன்றதை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்செப்டில் கிளாரிட்டி இருந்தாலே போதுமானது. ஈஸியாக வந்து உங்களால் வந்து மேக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிட முடியும். அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து உங்களால் வந்து டேக்கிள் பண்ணிட முடியும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, எஸ். அடுத்ததாக மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். புரியுதுங்களா? யாருக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து வீக்காக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது 1 to 5th வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அடிஷன் கற்றுருப்போம், சப்ட்ராக்ஷன் கற்றுருப்போம், மல்டிப்ளிகேஷன் கற்றுருப்போம், டிவிஷன் எல்லாம் கற்றுருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, எப்படி டிவைட் பண்ணுறது, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் லேர்ன் பண்ணாமல் அப்படியே வந்து ஃபர்தராக அடுத்த கிளாஸ்க்கு வந்து நீங்கள் வந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து வீக்காக தான் இருக்கும். முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு 1 to 5 வரைக்கும் ஓகே, எல்லாருமே வந்து இதெல்லாம் நார்மலாக வந்து லேர்ன் பண்ணி வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் மெயினாக வந்து 6th, 7th, 8th, அப்புறம் 9th, 10th, புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் மெயினாக லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், எப்படி ஸ்கொயர் பண்ணணும், எப்படி பர்சன்டேஜ் கால்குலேஷன் எடுக்கணும், எப்படி ஃப்ராக்ஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அது போக வந்து பாலினாமியில் வந்து எப்படி நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எப்படி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக லேர்ன் பண்ணிட்டு வந்திருந்தால் ஃபர்தராக நீங்கள் படிக்கக்கூடிய 11th 12th வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் தெளிவாக லேர்ன் பண்ணாமலோ சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலோ ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பழைய புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய 8th, 9th, 10th உடைய புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி ரிவைஸ் பண்ணினாலே ஸோ உங்களுடைய மேக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். உங்களுடைய ஃபண்டமெண்டல் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ 11th 12th வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் மாற்று கருத்தே இல்லை. காட் இட்? ஸோ அடுத்ததாக வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ராவா வந்து எப்படி தமிழ் நீங்கள் படிப்பீங்க, எப்படி வந்து நீங்கள் சோசியல் சயின்ஸ் எல்லாம் படிப்பீங்க, ஸோ எப்படி வந்து சயின்ஸ் எல்லாம் படிப்பீங்க, ஸோ அதே மாதிரி நீங்கள் மேக்ஸையும் எடுத்துக்கூடாது. ஸோ இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செய்யுள் அப்படின்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், திருக்குறள் அப்படின்னா மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல ஒன்லி நீங்கள் மெமரைஸ் மட்டும் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ நாலேஜ் மட்டுமே போதாது. ஓகே, நாலேஜை தவிர்த்து வேறு என்ன வேணும் அடிஷ்னலாக அப்படின்னா ப்ராக்டிஸ். புரியுதுங்களா? ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே டு டே வந்து தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் அது வந்து நம்மளுடைய ஆழமான மெமரியில் போயிட்டு அது ஸ்டோர் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ப்ராக்டிஸ் இல்லாமல் மேக்ஸ் கற்றுக்க முடியுமா, மேக்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, மேக்ஸில் வந்து சென்டம் அடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பசங்களா. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. புரியுதுங்களா? இஃப் யூ ஹேவ் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக மேக்ஸில் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பெட்டரா? ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸுங்கிறது ஒரு ஸ்கில்லு, இது வந்து நாலேஜ் அப்படிங்கிறது இல்லை. ஓகே, ஸோ
ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நாலேஜ் தேவை தான், ஐ அக்ரி தட், புரியுதுங்களா? பட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டூ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா புவர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்து எடுத்துக்கிறீங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபார்முலா தெரியுது, கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, ஓகே இதெல்லாம் ஃபைன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கான்செப்டை வந்து எப்படி அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே கொண்டு போகிறது, ஓகே, அந்த ஃபார்முலாஸ் வந்து எந்த இடத்துல சரியான இடத்துல எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ புக்கில் கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எல்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி வருது, ஓகே, ஒரு ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணுறாங்க, ஒரு ஃபார்முலா எப்படி வந்துச்சு, ஓகே, இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் பை வேல்யூ எப்படி வந்துச்சு, புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ சதுரம் எடுத்துக்கலாமே, அதனுடைய பரப்பு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஷுவலாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? அந்த ஃபார்மில் வந்து எப்படி டெரைவ் ஆச்சு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதனுடைய கான்செப்ட்ஸ் வந்து தெளிவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து மறக்காது. முக்கியமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஷினில் வந்து அப்ளை பண்ணுறது எங்கே எப்படி அப்படிங்கிறத தெளிவாக லேர்ன் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் எப்படி சார் லேர்ன் பண்ணிக்கணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்தது போவோமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த ஒன்லி வே டு லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ் என்ன? ஓகே, ப்ராக்டிஸ், புரியுதுங்களா? ஸோ மேக்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா யூ ஹவ் டு சால்வ் லாட் ஆஃப் கொஷின்ஸ், புரியுதுங்களா? நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்படி சால்வ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து எப்போவுமே மேக்ஸ் வந்து கஷ்டமாக இருக்காது, பயமாக இருக்காது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்காகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காகவும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம சைலமோட இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியில் இந்த இயர் வந்து ஒரு சூப்பரான இயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்த நீட்டோட ரிசல்ட்டில் 600க்கு மேலே மொத்தம் 7 பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அண்டு 590க்கு மேலே 10 பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 570க்கு மேலே 40+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அண்டு 550க்கு மேலே 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் சம்மந்தமாக ஏதாவது கொரிஸ் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணலாம். ஓகே, அண்ட் அட் லாஸ்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த செஷனில் வந்து நம்ம சந்திக்கலாம். ஸோ இன்னும் சூப்பரான செஷன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. பாய் கைஸ்.